ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு சீதா சுரேஷ் ஐயா அவர்கள், மணிமுருகேசன் ஐயா அவர்கள் மற்றும் இங்கு மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தினை சொல்லிக் கொள்கிறேன். இதை ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். தங்கம் இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இது எல்லாமே அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப பேசும்போது என்ன ஆகும்னா, நீங்களும் பேசுனீங்கன்னா அந்த இறைச்சல் தான் கேட்கும், யாருக்கும் அது போய் சேராதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் என்னடா அமைதியா இருங்க தங்கம் ப்ளீஸ். ஓகே, வெரி குட். சாக்லேட் நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், உங்களுக்குலாம் சாக்லேட்டும் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. அதனால தயவு செய்து அமைதியா இருங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். இவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அட்வான்ஸ். அந்த 4வது ரோல 4வது உட்காந்துருக்க தம்பி அமைதியா இருங்க. ஓகே, நீ தான் சமத்து குட்டி, நீங்க 4 பேரும் நல்ல பசங்க, அதனால அமைதியா இருங்க. அப்புறம் என் டைம் முடிஞ்சிடும், மைக்கை வாங்கிடுவாங்கடா, அதனால 5 மினிட்ஸ் மட்டும்டா. ஓகே, இப்போ பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகார கோயில்கள். பிரச்சனை அப்படின்னு வந்ததுனாலயோ என்னமோ எடுத்தோடனே 4 தடவை பிரேக் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்முடைய பிரச்சனைகள், வாழ்க்கையில நமக்கு என்ன தடைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார கோயில்கள் அப்படிங்கிற தலைப்பு திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க. தடைகள் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள். பொதுவாகவே தோஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப நிறைய தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் முக்கிய சில விஷயங்கள், அதற்குண்டான பரிகார கோயில்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமைதியா இருங்க, சத்தம் போட்டீங்கன்னா வெளியே நிக்க வச்சிரும். பேர் கொடுக்காதவங்க யாரும் இங்க உட்காந்து இருக்கிறீங்களா? பேர் கொடுத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி உட்காரணும். சரி சரி, கை கீழே போடுங்க, கை கீழே போடுங்க. டேய் பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மேடம் நீங்க பேசுங்க. மேடம் இந்த இதில் பேசிடுங்க. அநியாயம் பண்றீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ ஒழுங்கு காலையில வரல மாட்டினியா? சொல்றத கேட்கணும் நீங்க. ஐயா சம்பத் ஐயா முக்கியமா பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், அதே மாதிரி பித்ரு தோஷம் மாத்ரு தோஷம் தவிர நம்ம தலைமுறை சாப தோஷம். ஐயோ டே தங்கங்களா, உங்களை தாண்டா சொல்றேன். டே ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்கடா. இந்த இவங்க இந்த லைன் மட்டும் பாருங்க. பாட்டா ஐயா, நான் பேச வந்து பாட்டு பாட சொல்றீங்க. இவங்க எல்லாம் அமைதியா இருக்குன்னா விஜய் பாட்டு தாயா பாடு. ஐயா ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஹலோ இருங்க ஒரு நிமிஷம் ஐயா. இந்த இங்க இருக்கிறவங்கள பின்னாடி வந்துருங்க ஐயா. ஐயா இங்க வந்து உட்காரு. மூர்த்தி ஐயாங்க, அவரை பின்னாடி ஐயா இங்க வர சொல்லிடுங்க. அப்படியே அந்த சேர் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. சின்னசாமி ஐயா பின்னாடி வந்துருங்க, இங்க வந்துருங்க. இருங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. குட்டி இங்க பாருங்க, அமைதியா இருக்கணும். ஸ்கூல்ல தான் பேசிட்டே இருக்கு, இங்கேயும் பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நெருக்கி உட்காருங்க.
முக்கியமா சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி தலைமுறை சாபதோஷம், ரொம்ப அடுத்தடுத்த தலைமுறைகளும் பாதிக்கப்படுதல். அதாவது ஒரு ஜாதகத்துல இந்த 3 சாபங்களையும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இதுல இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தின் 5ஆம் பாவம் சூரியன், காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் பாவமான சிம்ம வீடு, இதெல்லாம் பாதிக்கப்படும் போது இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது தொடர்ந்து வருது. இது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளை பாதிக்க வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி தான் மாத்ரு தோஷம். மாத்ரு தோஷம் என்பதுமே வந்து பாத்தீங்கன்னா தாயார் வழி தோஷம். லக்னத்திற்கு 4ஆம் இடம் பாதிக்கிறது. சந்திரன் பாதிப்படைதல், காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடமான கடக வீடு பாதிப்படைதல். அப்ப இந்த 2 தோஷமே இயற்கையாவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போக சொல்றோம். இந்த ராமநாத சுவாமி கோயில்ல போயிட்டு நீங்க முக்கியமா அக்னி தீர்த்தத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உள்ள 22 தீர்த்தங்கள்லையும் நீராடிட்டு அங்க வந்து இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பெரிய புரோகிதர்களை பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணலாங்க, இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உங்க ஜாதகம் இந்த அமைப்புல பாதிக்கப்பட்டிருந்தா உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் நிறைய முட்டுக்கட்டைகள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த வீட்டில் டைம்க்கு எந்த விஷயமும் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு சின்ன வயசுல என்ன கிடைக்கணுமோ அது அந்த வயசுல கிடைக்காது. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கோல் என்ன, உங்க எய்ம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஒரு கல்யாண காலகாலத்தில் நடக்கிறதோ இல்லை குழந்தை பாக்கியம், ஏன்னா இந்த பித்ருதோஷத்தினால பாதிக்கப்படுபவர்களுக்கு முக்கியமாக அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த தொந்தரவுகளும் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை முறையில வளர்ச்சி கம்மியா இருக்கிறதும் இருக்கும். மாத்ரு தோஷத்தை பொறுத்தளவு தாயாருக்கும் தோஷத்தை தரும். அதே நேரத்துல தாய் வழி உறவு பெண்கள் அவங்களோட வாழ்க்கை முறையும் சரியில்லாத தன்மையாக இருக்கும். அப்ப இவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நிச்சயமாக நிறைய மாற்றங்களை அவங்களுக்கு தரும். அதே மாதிரி 7 தலைமுறைக்கும் பூர்வீக சாபதோஷம்னு சொல்றோம். இந்த பூர்வீக சாபதோஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, செவ்வாயோடு கேது இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாயோட பார்வையில கேது இருக்கிறது, செவ்வாயும் கேதுவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படி இருந்தது அப்படின்னா இவங்களுக்கும் சொந்தக்காரங்களை பார்த்தா பிடிக்காது, சொந்தக்காரங்களுக்கும் இவங்களை பார்த்தா பிடிக்காது. இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் இந்த பூர்வீக சாபதோஷம். இவங்களும் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இணக்கமான சூழ்நிலை இவங்களுக்கு எப்படி, இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் செய்யும் அப்படின்னா, பங்காளி சண்டை இருந்துகிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாது, ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், உடம்புல வந்து ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள். அதே மாதிரி ஒரு நிலத்தகராறு, பக்கத்துல இருக்கிறவன் என் இடத்துல இருந்து இவ்வளோ எடுத்துட்டான், இந்த மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள். பெண்களுக்கு சரியா கல்யாணம் நடக்காத ஒரு சூழ்நிலை, கல்யாணம் நடந்தாலும் கணவனோடு இணக்கம் இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சாபதோஷம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்ப இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவும் இந்த ராமேஸ்வரம் மாதிரியான கோயில்களுக்கு சென்று அங்குள்ள ராமநாத சுவாமியை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியல, லைஃபே ஒரு முன்னேற்றமே இல்லை, ரொம்ப தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, வாழ்க்கையில எப்படி திரும்பினாலும் அடி விழுகுது, நாங்க வந்து என்ன தசாபுத்தி போகுது, என்னோட ஜாதகம் எப்படி என்னன்னா தெரியல அப்படின்னு எப்படி வேணா இருக்கட்டுங்க, நீங்க போக வேண்டிய கோயில் வந்து, அதே மாதிரி இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் செய்வனை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு, தலையெழுத்த என்னன்னே தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் நிம்மதியே இல்லை, ரொம்ப எல்லாருக்கும் சங்கடமா இருக்கு. அதே மாதிரி ராகு திசை ராகு புத்தி, கேது திசை கேது புத்தி, பாம்பு கிரகங்களால பிரச்சனை, வீட்டில் வந்து செய்வன கோளாறு இருக்கு, எனக்கு யாரோ ஏதோ பண்ணி வச்சுட்டாங்கன்னு மனசு பயப்படுது. முக்கியமா இப்போ யாருக்கு அப்படின்னா சிம்மம் கும்பம் இவங்களுக்குலாம் அந்த மனநிலை இருக்கும். அதே மாதிரி கடகம் மகரம், ஏன்னா இவங்களுக்குலாம் இந்த ராகு கேதுவோட பாதிப்பு அதீதமா இருக்கு. அப்ப இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய கோச்சாரத்துல அந்த மாதிரியான மனநிலைகள்ல இருப்பாங்க. மகர ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னாலும் கடக ராசிக்கு அஷ்டம சனி விலகினாலும் ராகு கேதுவால தொந்தரவு இருக்கு. அப்ப என்ன நினைப்பாங்க, எனக்கு திருஷ்டி தோஷம் இருக்கு, என்னை யாரோ திருஷ்டி வைக்கிறாங்க. அதே போல சிம்மராசியில லக்னத்திலே கேது இருக்கிறதுனால என்னை முடக்கமா இருக்கு, நான் என்ன பண்ணாலும் ஹிட் ஆக முடியல, எனக்கு நிறைய தொந்தரவு இருக்கு, எனக்கு யாரோ செஞ்சு வச்சுட்டாங்கன்னு மனசு உணருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க போக வேண்டிய கோயில் திருப்புவனம், கும்பகோணம் சைடு இருக்குல்ல திருப்புவனம், அங்க இருக்கக்கூடிய கம்பஹரேஸ்வரர் கோயில். அந்த கம்பஹரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா அது அட்ட வீரட்டான தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. தர்மபுரி ஆதீன கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். அங்க போயிட்டு சரபேஸ்வரர் இருப்பாரு, சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணிட்டு 27 நெய் தீபம் போடுங்க. எந்த கோயில் போனாலுமே 27 நெய் தீபம் போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும்.
அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப முடக்கமா இருக்கு, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்றது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல நிவர்த்தியை உங்களால் உணர முடியும். அதே போல ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, வீட்டில் வந்து யாருக்கோ வயதானவர்களா இருக்கட்டும் இல்லை வயதில் குறைந்தவர்களாகட்டும் எப்போ பார்த்தாலும் அடிப்படுது, நோய் தொந்தரவா இருக்கு, சின்ன வயசுலேயே வந்து வரக்கூடாத நோயெல்லாம் வந்துருச்சு, ஒரு ரொம்ப வந்து வெளியிலேயே சொல்ல முடியல, ரொம்ப தொந்தரவா இருக்கு, இவங்களுக்கு இந்த வயசுல இந்த நோய் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கு, ஆயுள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மனை வணங்கி வரும்போது அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயருக்கு சிவன் வந்து காட்சி கொடுத்ததலாம். அதனால அங்க போயிட்டு நீங்க ஆயுள் ஹோமம் பண்ணிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி அமைதியா இருங்க. அதே போல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஆயுள் ஹோமம் அங்க போய் பெரிய பொருட்செலவுல பண்ண முடியல அப்படின்னா உங்க ஏரியால பக்கத்துல சரௌண்டிங்ல எங்க ஐயப்பன் கோயில் இருக்கோ அந்த ஐயப்பன் கோயில்லையுமே இந்த ஆயுள் ஹோமம் சார்ந்த விஷயங்கள் பண்றாங்க. அதே மாதிரி எதிரிகள் தொல்லை அதிகமா இருந்ததுன்னா மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யலாம், நரசிம்மரை சென்று வணங்கி வரலாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை திருக்கோயில்களுமே வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு, அந்த சிறப்புகளை தெரிஞ்சு அந்தந்த கோயிலை போயிட்டு வணங்கி வரலாம். அதே மாதிரி ரொம்ப நிறைய தடைகள் இருக்கு, எனக்கு வந்து எவ்வளோ வேலை, நான் வந்து ஒரு 4 தடவை 5 தடவை வந்து போறேன், எனக்கு வந்து அந்த பேப்பர்லாம் தர்றேன்னு சொல்லிடுறாங்க, நான் ஆஃபர் லெட்டர் வரமாட்டேங்குது, அதே போல நான் வந்து என்னோட எஃபர்ட் எல்லாமே போடுறேன் ஆனால் இன்டர்வியூ கால் ஃபார் பண்றாங்க ஆனா அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியல. அப்ப இங்க இருக்கக்கூடிய தடைகளை நீங்க விளக்கணும் அப்படின்னா திருச்சியில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க வந்து கற்பக விநாயக பெருமான் அவரை சென்று நீங்க வந்து தரிசிச்சு வரலாம். பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயக பெருமான் அவரை போயிட்டு உச்சிக்கால பூஜை பார்த்துட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த பிரச்சனை, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் சரியா அமையல அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அங்க அதுக்கு பக்கத்திலே ஒரு மணி நேரம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாளை சென்று தரிசித்து வரும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் நீங்கணும் அப்படின்னா கர்ப்ப ரட்சாம்பிகை அந்த அம்மாவை சென்று வழிபட்டு வரலாம். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, கடன் தீரவே மாட்டேங்குது, இந்த 7 ஜென்ம கடன் சொல்லுவாங்கல்ல, சில ஜாதகங்கள்ல சனி கேது இணைவு, குரு கேது இணைவு, செவ்வாய் கேது இணைவு, இதெல்லாம் தீரவே தீராத அமைப்பு கடன். நீங்க வந்து ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வாங்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த கடன்களை தீரக்கூடிய கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர். இவர் வந்து அங்கதான் நம்ம திருவாரூர் மாவட்டம் அங்க இதுகிட்ட தான் இருக்காரு. ஸோ அங்க அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவனை சென்று வழிபடும் போது முக்கியமா ஒரு 11 பிரதோஷத்துக்காவது அங்க போக சொல்றாங்க. 11 பிரதோஷத்துக்கு போய் அந்த சிவனை வழிபட்டு வரும்போது இல்லை அப்படின்னா 11 திங்கட்கிழமையில 11 கிழமை போயிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கோயிலுக்கு சென்று வரும்போது நிச்சயமாக மாற்றம் அடையும். அதே மாதிரி என்ன செஞ்சாலுமே உருப்பட மாட்டேங்குது, தலை எழுத்து என்னன்னே தெரில, தலை விதியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் திருப்பட்டூர் பிரம்மா கோயில்லையும் போயிட்டு என்ன பண்ணலாங்க, வழிபட்டு வரலாம். திருப்பட்டூர் பிரம்மா கோயில்ல போய் ஜாதகத்தை வைத்து வழிபடும் போது நிச்சயமாக நிறைய விஷயங்கள் மாறும். அதே மாதிரி புதன் கோயில் திருவெண்காடு அங்க இருக்கக்கூடிய புதன் கோயில், தோல் நோய்கள் மாறணும், தோல்ல பிரச்சனை இருக்கு, மன ரீதியான தொந்தரவு இருக்கு அப்படின்னா திருவெண்காடு புதன் ஸ்தலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ருத்ர பாதத்துல ஜாதகத்தை வைத்து வழிபடும் போது நிச்சயமாக வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால பண்ண முடியாது, அதையும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கோயில்கள் வரிசையா லிஸ்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து குழந்தைகளுக்கு உண்டான அந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறதுனால இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. நன்றி.